ஆசியாவின் ஒரே ஒரு கல்லூரி. ஆனா கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் ஆசிரியர் இல்லை. எங்கன்னு கேக்குறீங்களா? நம்ம மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரியில தானுங்க சொல்றேன். பேரு பெத்த பேரு, ஆனா குடிக்க கஞ்சிக்கு கேடு அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த நிலைதான் இங்க நிலவுது. 1957ல உருவாக்கப்பட்ட இந்த கல்லூரி எதற்காக உருவாக்குறாங்க அப்படின்னா, நம்முடைய பாரதத்தினுடைய பண்பாடு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய கட்டடங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த கட்டடங்களுடைய நுட்பங்களை அறிவியல் ரீதியா மாணவர்களிடத்துல கொண்டு போய் சேர்த்துறதுக்கு, நம்முடைய சிற்பக்கலையில உலகத்துல நாம தான் தலை சிறந்து விளங்குறோம். அந்த சிற்பக்கலையில இருக்கக்கூடிய நுணுக்கங்கள், மரத்தாலான சிற்பங்கள்ல இருந்து உலோகங்கள் பஞ்சலோகத்திலான சிற்பங்கள்ல இருந்து கல்லிலே கலைவண்ணம் கண்டான்னு சொல்றாங்க இல்லையா, அந்த சிற்பங்கள் இருக்கக்கூடிய கலை வண்ணத்தை இன்றைய மாணவர்களுக்கு அறிவியல் பூர்வமா கத்துக் கொடுக்கிறதுக்கான ஒரு கலைக்கல்லூரி, சிற்பக்கலை கல்லூரி. எதிர்கால மாணவர்களை சிறந்த மாணவர்களை ஆக்குறதுக்காக, நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தை உலகளாவிய அளவுக்கு கொண்டு போறதுக்காக பார்த்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த கல்லூரி. இந்த கல்லூரி இப்ப யாரோட கண்ட்ரோல் இருக்குதுன்னா, டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை கவின் பல்கலைக்கழகத்தினுடைய கீழ் வருது, செயல்படுது. இங்க 240 மாணவர்கள் பயிலலாம். கிட்டத்தட்ட 200 மாணவர்களுக்கு மேல அங்க இப்போ பயின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த 210 மாணவர்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்கள் இருக்காங்களே, அவங்க ஒற்றை இலக்கத்துலதான் இருக்கிறாங்கிறதா இங்க இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையே. ஆசிரியர்களுடைய நிலை இந்த மாதிரினா, அங்க இருக்கக்கூடிய முதல்வரே இல்லைங்க. எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க. தமிழ்நாடு முழுவதும் மொத்தமா 107 கல்லூரிகள்ல முதல்வர் இல்லைங்கிறது ஒரு குற்றச்சாட்டா இருக்குது இன்றைக்கு. அதே போல 12 பல்கலைக்கழகங்கள்ல வைஸ் சான்சலர் இல்லைங்கிற பிரச்சனை இருக்குது. பள்ளிகள்ல 5000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாம இருக்குதுங்கிற சொல்லி ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. ஆசியாவின் ஒரே ஒரு கல்லூரி, நம்முடைய தேசத்தினுடைய கலாச்சாரம் சிற்பங்களாகவும் கட்டடங்களாகவும் இருக்கு இல்லைங்களா, அந்த கலாச்சாரத்தை உலகளாவிய கொண்டு போய் சேர்த்தணுங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்லூரி இப்ப என்னவா இருக்கு பாருங்க. கழுத தேஞ்சு கட்டெருப்பான கதையா ஆயிடுது. இந்த நிலை மாறணும். படிக்கிறதுக்கு மாணவர்கள் தயாரா இருக்காங்க. இங்க படிச்சு வெளிவர்ற மாணவர்களுக்கு தொல்லியல் துறையில வேலை கிடைக்குது. அது போக சிற்பியாக, ஸ்தபதியாக, நீங்க இப்ப பாக்குறீங்க இல்லையா, அஜந்தா எல்லோரா ஓவியங்களை என்ன மாதிரி எல்லாம் பண்ணாங்க, எப்படி எல்லாம் அதுக்கான வர்ணங்களை ஏற்படுத்தினாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அங்க நுணுக்கமா சொல்லி தர்றாங்க. இப்ப மிகப்பெரிய ஓவியர்கள் உருவாகலாம். பல விதமான கலைஞர்களை உருவாக்கக்கூடிய ஆசியாவின் ஒரே ஒரு கல்லூரிய ஆசியாவின் முதன்மை கல்லூரியா மாற்ற வேண்டிய பொறுப்பு இன்றைய புதிய அரசுக்கு, தமிழக அரசுக்கு இருக்கு. இந்த பொறுப்பை உணர்ந்த அரசாங்கம் செயல்படணும்.